It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க தங்கை சசிகலா, நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம்ங்க. என்னுடைய பேர் சசிகலா. சரி. எனக்கு திருமணம் ஆகிடுச்சு. ஓகே. என்னுடைய ஹஸ்பண்ட் திருப்பூரில் இருக்கிறாங்க. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியில் இருக்கிறாரு. சரி. என்னுடைய அண்ணனுக்காக வரன் பார்க்குறோம். அண்ணனுடைய பேர் பாலாஜி. அண்ணன் வந்து பிசிஏ பண்ணியிருக்காரு, எம்சிஏ இப்போ பண்ணிட்டு இருக்காரு. பெங்களூர்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மதுரையில் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய அம்மா அப்பா தவறிட்டாங்க, நானும் அண்ணனும் மட்டும்தான். ஸோ அண்ணனோட இயல்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் கிடையாது, ரொம்ப ஈஸி கோயிங் கேரக்டர். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. ப்ரொஃபஷனையும் பர்சனையும் எப்போவுமே மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ரசித்து வாழ்கிறவங்க, ரொம்ப இயல்போட. செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க நாங்கள். எங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தோன்னா அண்ணனையும் எங்களையும் எங்களோட ஃபேமிலியும் விரும்பி வர்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு சம்மதமாக இருக்கும். வெரி குட். ரைட். ஓகே. பாலாஜிக்கு அவர் கேட்குற மாதிரி ஒரு நல்ல வைஃப் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ. டிவி பாலாஜி வயது 33, பிசிஏ முடித்தவர், எம்சிஏ படித்துக் கொண்டிருப்பவர், டேட்டா சயின்டிஸ்டாக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1034-691. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் தமிழ் காவேரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1023592. MBBS மேலும் MD முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் டாக்டராக இருக்காங்க. PG முடித்த டாக்டர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் காவேரி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 23, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BE மேலும் MBA படித்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த சவுதி, துபாய், பெங்களூர் அல்லது தமிழ்நாட்டில் நன்கு படித்து வசதியான குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 8668096973. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம்
அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திருமதி பாரதி பாஸ்கரின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. இந்த மேடையினுடைய இந்த பின்புலத்தை பாருங்கள். அன்னை மீனாட்சி தேரிலே வருகின்ற அந்த காட்சி, கள்ளழகர் ஆற்றை கடப்பதற்காக வருகின்ற அந்த காட்சி. இப்படி ஒரு திருவிழாவை உங்கள் ஊரில் ஒவ்வொரு வருஷமும் எப்படிங்க செய்கிறீங்க? செஞ்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அடுத்த நாளே சாதாரணமாக வேற போகிறீங்க. அது உங்களினுடைய நாடி நரம்புகளில், உங்களினுடைய இரத்த அணுக்களிலேயே இந்த திருவிழா கலந்திருக்கிறது. இந்த திருவிழாவை யார் நடத்துகிறாங்க? மீரா ரொம்ப அழகாக சொன்னாங்க. நடத்துவர்களுடைய பட்டியல்லாம் பெருசாக இருக்கும். அந்த பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு நன்றி. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த திருவிழா நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் மதுரை மக்கள் யாரும் திருவிழா நடக்கிறது, நான் அங்கே போகணும் அப்படி நினைப்பதில்லை. அவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் நடக்கிற திருவிழா இது. அந்த அந்த அற்புதமான இந்த காட்சி இருக்கிற இந்த அரங்கத்தில் அது பின்புலமாக இருக்க அதை முன்னே உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு எங்கள் 7 பேருக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு அன்னை மீனாட்சியினுடைய அருள் மிகப்பெரிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு நுணுக்கமான ஒரு தலைப்பு. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே அல்லது சொந்த முயற்சியே. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எதை தேடிக்கிட்டே இருக்கோம்? நமக்கு தேவை இப்போ இருப்பதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற வளர்ச்சி. அதுதானுங்க. அப்படியே தேங்கி 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 நின்றால் அது சாக்கடை ஆகிடும். ஓடி ஓடி அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே அது நதியாகும். அப்படி நம்முடைய வாழ்க்கை அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும். வளர்ச்சி மாத்திரம் இருந்தால் போதாது, வெற்றிகளும் தேவை. வெற்றி என்பது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. ஏன்? வெற்றி என்பது என்டோர்ஸ்மெண்ட். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறது நீ சரியா போயிட்டு இருக்கன்னு சொல்லி. அப்பதானே நாம் போற பாதையிலே நமக்கென்று ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோன்னு நமக்கு நாமே தெரிந்து கொள்வதற்கு கூட வெற்றி என்பது அவசியம். ஒரு ரசம் வச்சா கூட அதில் நமக்கு ஒரு வெற்றி தேவையாக தானே இருக்கு. பெரும் செயல்களை செய்கிற போது பெரும் வெற்றிகள் தேவையாக இருக்கிறது. இந்த வெற்றிக்கும் அந்த வெற்றிக்கு பின்னாலே இருந்து துணை செய்கிற வளர்ச்சிக்கும் எது நமக்கு பெரிதும் உதவுகிறது தாங்க பட்டிமன்றம். இன்னைக்கு அடுத்தவர்களினுடைய வழிகாட்டுதல் தான் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ரொம்ப தேவை என்று சொல்லுவதற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள். மற்றவங்க எவ்வளோ, ஒரு குதிரையை நீங்கள் எவ்வளோ வேணால் தள்ளி 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 தண்ணி மட்டும் கொண்டு போகலாம், குடிக்கிறது குதிரை தான் குடிக்கணும். அவரவர்களினுடைய சொந்த முயற்சி இல்லாமல் அணு அளவு கூட வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 3 பேர் இருக்காங்க. உங்கள் ஊரில் பார்த்தீங்களா, இந்த 2த்துக்குமே உதாரணம் இருக்குது. மதுரை பெண்களை பெருமைப்படுத்திய ஒரு நகரம் என்பது உங்கள் ஊருக்கான கூடுதல் சிறப்பு. எத்தனையோ சிறப்பு இருக்கு. இது மதில்களின் நகரம். அவ்வளவு மதில் இருந்த ஊர் உங்கள் ஊர். பிரிட்டிஷ்காரன் வர மட்டும் அந்த மதில் இருந்தது, அதுக்கப்புறம் தான் இடிச்சிருக்கான். மதில்களின் நகரம் மாமதுரை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த அழகான நகரம் உங்கள் நகரம். எத்தனை சிறப்புகள்! இந்த சிறப்புகளில் ஒரு கூடுதல் சிறப்பு, பெண்மைக்கு பெரிய இடமும் முக்கியத்துவம் கொடுத்த ஊர் உங்கள் ஊர். இப்போ நான் சொன்ன 2த்துக்குமே 2 மதுரை பெண்கள் தான் உதாரணமாக சொல்ல போகிறேன். ஏன்னா அது புரியணுன்றதுக்காக. அடுத்தவர்களினுடைய வழிகாட்டுதல், அதன்படி நின்றவள் ஒரு அரசி, உங்கள் ஊரின் அரசி. அவள் பேர் மங்கையர்க்கரசி. கூன்பாண்டியன் என்கின்ற பாண்டிய மன்னன் அரசனாக இருந்தபோது மங்கையர்க்கரசி சைவமும் தமிழும் இந்த மதுரை மண்ணிலும் தமிழ் நிலத்திலும் தழைக்க வேண்டும் என்பதற்காக நெஞ்சுக்குள்ளே கிடந்து தவித்தாள், உருகினாள். ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி கூன்பாண்டியன் நின்றசியின் நெடுமாறனாக மாறுவதற்கு மங்கையர்க்கரசி தான் காரணம் என்றால், அதற்கு பிறகுதான் சைவமும் தமிழும் இந்த மண்ணில் திரும்பவும் துளிர்விட்டது என்பது உண்மை என்றால், மங்கையர்க்கரசி ஒரு உதாரணம். நல்ல வழிகாட்டி இருந்தால் நடக்கவே முடியாதுன்ற வேலையை கூட நடத்திட முடியும் என்பதற்கு மங்கையர்க்கரசி என்கின்ற அரசி ஒரு உதாரணம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களே சொந்த முயற்சியில் தான் செய்வோன்றதுக்கு இன்னொரு அரசி உதாரணம், ராணி மங்கம்மாள், உங்கள் ஊர் அரசி.
அவளை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு அப்படி பெருமையாக இருக்கு சார். ஹைவேஸ்ன்றதெல்லாம் எவ்வளோ பின்னாடி வந்தது சார். 2 ஊர்களை இணைக்கிற பாதைகள், அந்த பாலங்கள் இல்லாவிட்டால் வளர்ச்சி என்பதே இருக்க முடியாது. அதை முதலில் சிந்தித்த மங்கம்மாளுக்கு யார் வழிகாட்டி? யாரும் கிடையாது. அவளினுடைய சொந்த முயற்சியால், சொந்த புத்திசாலித்தனத்தால் அத்தனை பெரிய நல்லாட்சியை கொடுத்ததோடு இல்லாமல் வந்து தங்குகின்ற பாதசாரிகளுக்கான சத்திரங்களை அமைத்த தாயுள்ளமும் அந்த மங்கம்மாளினுடைய உள்ளம் இல்லையா? வழிகாட்டுதலின் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கும் இந்த ஊரில் ஒரு அரசி வழிகாட்டி இருக்கிறாள். வழிகாட்டி இல்லாமல் சொந்த சிந்தனைகளை யாரும் தடுக்குனீங்களா? ஓரமாக இருந்தால் போருப்பா, நான் வேலையை செஞ்சிடறேன் என்று உழைத்த மங்கம்மாள் சொந்த முயற்சி என்பதற்கு உதாரணமாக திகழ்கின்றார். அப்போ எதுங்க, நாம் திரும்ப குழம்புவதை விட இந்த 6 அறிஞர்களையும் அழைத்து விட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுவதற்கு நீங்கள் எப்படி கைதட்டுகிறீர்கள் என்பதை வைத்துக்கொண்டு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திருமதி பாரதி பாஸ்கரின் தொடக்க உரை தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பரசுராமன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வெங்கடேசன், அம்மா கீதா என்கிற மீனாட்சி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள். நமஸ்காரம், நான் வெங்கடேசன். என் பையன் பரசுராமனுக்கு பார்க்குறோம். சரி. அவர் பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு சரி பூனேவாலா கம்பெனியில் வந்து கிரெடிட் மேனேஜராக இருக்கார். மதுரையிலேயே ஒர்க் பண்ணுறாரு. சரி. மந்த்லி 60,000 பெர் மந்த் வாங்குறாரு. சரி. நாங்கள் வந்து தெலுங்கு பிராமின், சரி, வெளிநாடு, சரி, கௌதம கோத்திரம், சரி, தெலுங்கு பிராமின்லேயே தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கப்பா. என் பையன் வந்து நல்ல அன்பான பையன். சரி. அது மாதிரி வர்ற ஒரு மாட்டு பொண்ணும் நல்ல ஒரு அன்பான பொண்ணை இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரி. நாங்களும் அன்பாக பார்த்துப்போம். என் பையனும் நல்லா. வெரி குட்மா. ரைட், ஓகே. நிச்சயமாக பரசுராமனுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை மிகச்சிறப்பானது அமையும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி பரசுராமன், வயது 27, பிகாம் எம்பிஏ முடித்தவர், கிரெடிட் மேனேஜராக தனியார் நிறுவனத்தில் மதுரையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பரசுராமன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11133030. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஜம், ஜெனிஃபர், ஹெப்சிபா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1136260. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் கிளவுட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ராஜம், ஜெனிஃபர், ஹெப்சிபா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 29, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் MS முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 31 வயது முதல் 33 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த, நன்கு படித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்தில் இருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திருமதி பாரதி பாஸ்கரின் தொடக்க உரை தொடர்கிறது. சரி, இன்றைக்கு வளர்ந்து வருகிற டெக்னாலஜி வேர்ல்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா தூங்கினா, எந்திரிச்சா, சாப்பிட்டா, கொப்பளிச்சா எல்லாரும் நாளை ஏஐ வந்தால் எல்லாமே மாறிவிடும். எதிராக மாறும். எனக்கு பதில் அதுவே சாப்பிட்ருமோன்னு வேறு பயமாக இருக்கு. அதுவே பாடுன்றான், அதுவே பட்டிமன்றம் பேசுன்றான், அதுவே எழுதுன்றான். நாங்கள் என்னதான் செய்யுதுன்னா, நீ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா போதும் நாளைக்கு.
ஏஐ எல்லாம் அதுவே செஞ்சிடும். என்னடா கற்றுக்கணும், சும்மா இருக்க கற்றுக்கோன்ற. நிஜமாக சொல்கிறான் சார், சும்மா இருக்க கற்றுக்கோ, ஏன்னா எல்லாம் அதையே செஞ்சிடும். இது மாறிக்கிட்டே வருது பாருங்களேன். நாமெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சொந்த முயற்சி, அப்புறம் அப்பா அம்மாவோட வழிகாட்டுதல். இல்லை கிளாஸில் நல்லா படிக்கிற ஒரு பையன் நமக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. அவன் ஹோம்ஒர்க் பண்ணா என்ன, கிளாஸே ஹோம்ஒர்க் பண்ணா என்ன, எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுக்கறதும் ஏஐ, ஹோம்ஒர்க்கை செய்வதும் ஏஐ. இன்றைக்கு பிள்ளைகள் என்ன கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், இனிமேல் ஆசிரியர்கள் எதற்கு என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சார், இது ஒரு முக்கியமான கேள்வி சார். வழிகாட்டிகள், குருமார்கள், ஆசிரியர்கள் இவங்க யாருமே தேவையில்லை. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் டிஜிட்டலி என்று சொல்லுகின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை அப்படியே நாம் யோசித்து பதில் கண்டுபிடிக்கணும். தேவையா தேவையில்லையா? இந்த ரெண்டினுடைய நீட்சியாகத்தான் இந்த பட்டிமன்றம் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன். மீரா மேடம் அவர்களுக்கு தான் எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை நாங்கள் செலுத்த வேண்டும். அவங்க பார்வைக்கு நாங்கள்லாம் எப்படி தெரிவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மீரா மேடம் பார்வைக்கு நாங்களாம் எப்படி தெரிவோம்னா, சோதனை எலிகள் மாதிரியே தெரியும். நானும் 25 வருஷமாக பட்டிமன்றம் பேசுகிறேன். இதுவரை எந்த மேடையிலும் போடாத தலைப்பாகத்தான் எங்களுக்கு எப்போதுமே கொடுப்பார்கள். அப்படிதான் இருக்கணும் பாருங்க. சும்மா அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமான்னு புது விஷயங்களுக்கான ஒரு விரிவு பார்வை மீரா மேடமிடம் எப்போவுமே உண்டு. அடுத்தவரின் வழிகாட்டுதலே என்ற அணியிலே 3 பேர் பேச போகிறார்கள். முதல் பேச்சாளராக சாகேத் ராமன் அவர்கள் பேச போகிறார். சாகேத் ராமன் ஒரு அபாரமான பாடகர். அவர் என்னுடைய குருவின் பெயரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய மாணவர் திரு சாகேத் ராமன். அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் தான் இந்த மாதிரியான கலைஞர்கள் மேடையில் உட்கார முடியும், பேச முடியும், பாட முடியும் என்று சொல்லுவதற்காக சாகேத் ராமன் வந்திருக்கிறார். அவருடைய குரலை கேட்டு உங்களில் பல பேர் சொக்கி போயிருப்பீர்கள். அவர் ரொம்ப நன்றாக மேடையில் பேசுகின்ற ஆற்றலும் கொண்ட, பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞர். சாகேத் ராமனுக்கு பிறகு அந்த அணியில் திருமதி தெய்வானை. தெய்வானையினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், எதிரணியை பிடிச்சி வச்சு வாங்கிடுவாங்க. அந்த பயிற்சி எங்கிருந்து வந்தது என்றால், அவர் வேலை செய்கிற அலுவலகம் அப்படிப்பட்ட அலுவலகம். ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் அப்படித்தான். டீம் லீடராக இருந்தால் டீமில் இருக்கிறவங்கள போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுற மாதிரியே எதிரணியையும் செய்யக்கூடியவர். தெய்வானை மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் பெரும் பதவியை வகித்து கொண்டு தமிழக மேடைகளையும் தன்னுடைய அறிவாற்றலால் சிறப்பித்து வருகின்ற ஒரு சிறந்த ஆளுமை. அவங்க சொல்கிறாங்க வழிகாட்டி இருக்கணும். ஒவ்வொரு அலுவலகத்திலையும் மென்டர்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது சார், எங்களால் முன்னாடியே போக முடியாது, தேவை என்று சொல்லுகின்றார். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக அன்பு சகோதரர் சுஜித் குமார். எத்தனையோ வாழ்க்கைகளில் விளக்கை ஏற்றுகின்ற திருக்கைகளுக்கு சொந்தமானவர் தான் சுஜித் குமார். நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வசதியான வீடுகள்லேருந்து நம்ம பிள்ளைங்க இருந்தால் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் அப்படி தான் நாம் யோசிப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மார்க் வர அன்னைக்கு ஓரளவு மார்க் நல்லா இருந்தால் கூட சந்தோஷப்படாமல் கண்ணீரில் அந்த நாளை கடந்து செல்லுகின்ற குழந்தைகள் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது. ஏம்மா அழறதான், ஓரளவு நல்ல மார்க் வந்திருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் சீட் ஒரு வேளை கிடைக்கலன்னாக்க எந்த காலேஜில் போய் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி அழுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேரினுடைய கண்ணீரை துடைக்கிற கைதான் சுஜித்தினுடைய கை. ஒரு பெரும் நிறுவனத்தில் மனிதவளத்துறையினுடைய அதிகாரியாக உயர் பதவியில் இருக்கிற சுஜித் ஒரு பேச்சாளராகவும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இந்த மாற்றம் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகின்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு, ரொம்ப குறிப்பாக பள்ளி முடிந்து கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பெரும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வழிகாட்டியில் இந்த பிள்ளைங்களை என்ன சார் செய்யும்? சார் அப்பா அம்மா படிக்கலை சார், என்ன படித்தா என்ன இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி, இந்த காலேஜுக்கு போகலாமா, என்னால் ஃபீஸ் கட்ட முடியுமா, ஃபீஸ் கட்டுறதுக்கு யார், இந்த கைடன்ஸ் இல்லாமல் இந்த பிள்ளைங்களாம் அப்படி தேங்கி போயிடுவாங்க இல்லையா சார் என்று சொல்லுவதற்காக சுஜித் வந்திருக்கின்றார். அதெல்லாம் இருக்குங்க, என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய முயற்சியில் நான் எடுத்து வைக்கிற அடிதான் எனக்கு வெற்றி தருமே தவிர மற்றவர்கள்
சில சமயம் தடைகளாக கூட இருப்பார்கள் என்று சொல்லி சொந்த முயற்சி என்று பேசுவதற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள். முதல் பேச்சாளராக சுசித்ரா. ஒரு பெரும் இசை குடும்பத்தினுடைய வாரிசு அவர். கதா காலட்சேபம் என்கின்ற ஹரிகதையை தன் கையிலே எடுத்துக்கொண்டு அது மாத்திரமில்லாமல் பட்டிமன்றம் என்றும் பேச்சு மேடைகள் என்றும் பல துறைகளில் பிரகாசித்து வருகின்ற அன்புக்குரிய தங்கை சுசித்ரா சொந்த முயற்சி என்று பேசுவதற்கு வந்திருக்கின்றார். அவரை அடுத்து அந்த அணியிலே பேசுவதற்கு திரு சேஷாத்ரி. நல்லா பாருங்க, ஒரு யோகா குரு மாதிரியே இருப்பார். ஏன்னா நிஜமாவே ஒரு யோகா குரு தான் அவர். மற்றவங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கலாமா, ஆனால் சொந்த முயற்சியில் தான் நாம் போவேன் என்று சொல்வதற்கு சேஷாத்ரி வந்திருக்கின்றார். அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக ஷியாமலா ரமேஷ் பாபு வந்திருக்கார். நல்ல அதிரடி பேச்சு ஷியாமலா. நான் முடிவு செஞ்சு நான் ஃபைட் பண்ணாதாங்க நான் ஜெயிக்க முடியும். எனக்காக 1000 பேர் சண்டை போடலாம், அது நான் ஜெயிச்ச நிறைவு எனக்கு கொடுமா. 100 பேர் சேர்ந்து ஒரு ஆளை ஒரு இடத்துல உட்காத்தி வச்சிடலாங்க. ஆனால் அந்த இடத்திலே ஜெயிப்பதற்கு அவரினுடைய சொந்த உறுதி இல்லைன்னா எதுவும் நடக்காது என்று சொல்லுவதற்காக ஷியாமலா வந்திருக்கிறார். களை கட்டி இருக்கிற இந்த அரங்கத்தில் மதுரை மக்களினுடைய சலியாத கைத்தட்டலை மாத்திரமே நம்பி வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதல் என்ற அணி தொடங்குகிறது. முதல் பேச்சாளராக திரு சாகேத் ராமன் அவர்களை அன்பு பாராட்டி உங்கள் சார்பில் அழைக்கின்றோம். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. கலகலப்போடும் கருத்து செறிவோடும் பேச வருகிறார் இசைக்கலைஞர் திரு சாகேத் ராமன். அடுத்த வாரம் சுசித்ரா அவங்களோட பாட்டி திருமதி கமலாமூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் கதா காலக்ஷேபம் அப்படிங்கிற ஒரு கலை இருக்குது அப்படிங்கிறனா அவங்க தான் காரணமே. அந்த பரம்பரையில் வந்த சுசித்ரா அவர்கள் அந்த அணியில் போய் சொந்த முயற்சி தான் வெற்றி தரும் வளர்ச்சி தரும்னு சொல்கிறாங்களே, இதோட ஒரு அநியாயம் இருக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.